கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக, பேசுவாராக. சிந்தனைக்கு ஆதாரமாக யூதாவின் நிருபம், யூதா எழுதின பொதுவான நிருபம், அதனுடையதான 17 முதல் 25 வசனங்களை வாசிங்க. The book of Jude, chapter 1, verse 17 to 21 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். வாசிங்க. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த பகுதியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறதான செய்தியின் தலைப்பு, நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தமாகுங்கள். நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தமாகுங்கள். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்க்க, இந்த வசனங்களின் மூலமாய் நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்விலும் இந்த வாழ்வு ஒரு முடிவுக்கு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உண்டாகும். இன்னும் சொல்ல போனா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மரணம் நிகழும் என்று சொல்லி பார்க்க முடியும். இல்லைன்னா இயேசு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படின்னா முதலாவது காரியம், நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாம் ஆயத்தமாக வேண்டும். பொதுவாக கற்றுக் கொடுக்கும் போது பிரைஸ் தி லார்ட், 2 விதமான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து சாட்சியாய் ஜீவித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபைக்கு தவறாமல் வந்து பரிசுத்த பந்தியிலே பங்கெடுத்து சாட்சியாய் வாழ்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, துன்மார்க்கமாய் வாழ்ந்து பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு பயப்படாதபடிக்கு வாழ்கிறதான மக்களுக்கு நித்திய நரகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நரகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் வாசிங்க. அந்த நரகத்தை குறித்து பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43வது வசனம் முதல் 50வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தையில நாம் கற்றுக்கொள்ளும் போது நரகம் எப்படி இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43 முதல் வாசிங்க. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகம் எப்படி இருக்குமா? அவியாத அக்கினி உள்ள. பாருங்க, அவியாதன்னு சொன்னா தீ அணைஞ்சு போகாது. தீ கதை நினைப்பணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே வாசிங்க. நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய்
ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே மரணம் இல்ல. நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. எவ்ரிடே எவ்ரி மினிட் இன்னும் சொல்ல முடியும், எல்லா நிமிஷமும் எல்லா செகண்டும் அந்த நரகத்தில் வெந்து 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 புழு சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்கும் என்று சொன்னால் கோடான கோடி வருஷங்கள் அந்த நரகத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற துன்மார்க்கருக்கு நரகம் நித்திய ஜீவனாகிய நரகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் வாசிங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. வாசிங்க. உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் வாசிங்க, அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். வாசிங்க. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும். அடுத்து வாசிங்க. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். கண்டினியூ பண்ணுங்க. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வாழ்க்கையின் பாதையில நம்முடைய மூச்சு காத்து நிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், இன்னும் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை சகிக்க முடியல, ஒரு சின்ன விஷயத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியல. கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஞாபகத்துக்கு வரதுனால வரேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 6ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட். அதுல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:1 வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? அப்போ ஒருவரோடு ஒருவர் வழக்கு, சில நேரத்தில் சில பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு சின்ன வழக்கு உண்டாகும் போது உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அந்த வழக்கை சரி செய்யும்படியாய் ஒரு தேவ பிள்ளை உடனடியாக சிந்திக்கிறது இல்லை. உடனே இந்த வழக்குக்கு எப்படியாகலும் ஒரு விடுதலை உண்டாகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலக பிரகாரமான காரியங்களுக்கு சென்று, இன்னும் உலக பிரகாரமான விஷயங்களுக்கு சென்று வழக்குக்கு ஒரு தீர்வை காணும்படியாய் விரும்புகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரியதான ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வழக்குக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் வசனத்திலே, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ளே இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். யாருக்கு முன்னாடி? அவிசுவாசிக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க. விசுவாசியோட அவிசுவாசிக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க. அப்ப அவிசுவாசி என்ன சொல்லுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. திங்கக்கிழமை வந்துன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நாம் அப்படி இருக்கலாகாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாவருக்குள்ளும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஒருவேளை சில சமாதான கேடுகள் வரும்போது நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்றாரு, வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? உங்களுக்கு விரோதமா ஒரு அநியாயம் வந்துச்சுன்னு சொன்னா, ஒருவேளை யாராவது ஒரு அநியாயம் செஞ்சிட்டாங்கன்னா ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? பாருங்க, வசனம் சொல்லுது, ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? அடுத்து வாசிங்க. ஏன் நஷ்டத்தை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறதில்லை? பாருங்க, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சபையிலே இருக்கிறோம், சபையிலே சாட்சியாய் வாழ்கிற தேவ பிள்ளைகள். நமக்கு விரோதமாய் சில அநியாயமான காரியங்கள் வரும்போது என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் யாவரிடமும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? ஏன் நஷ்டத்தை நாம் பொறுத்துக் கொள்வதில்லை? பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அல்லேலூயா. எதுக்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன் பாருங்க. ஒருவேளை நமக்கு விரோதமா ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு விரோதமா ஒரு நஷ்டம் நடக்குதுன்னு சொன்னா, ஒருவேளை விசுவாசிக்கும் இல்லையோடைய ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அதை சகித்து பொறுத்து போக வேண்டியது, அதிலே அமைதியாய் பொறுமையாய் போக வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய இன்றியமையாத கடமை. ஏனென்றால் வசனம் சொல்லுது பாருங்க, பிரைஸ் தி லார்ட், யாவரிடமும் நம்ம சமாதானமா இருக்கணும். ஒருவேளை சில சூழ்நிலைகளிலே ஒரு நபர் சில காரியங்களை புரிந்து கொள்ளல, சில காரியங்களுக்கு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, சில காரியங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா, ஆவிக்குரிய பாதையிலே வாழ்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே, வேதத்தை சுமந்து வாசிக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநியாயத்தை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நஷ்டத்தை பொறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சில சூழ்நிலையிலே விசுவாசியோடு சண்டை போடுவது, விசுவாசி அவிசுவாசியோடு சண்டை போடுவது எவ்விதத்திலும் அது குற்றமாய் இருக்கிறது என்று பவுல் கொரிந்திய சபைக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம இவனை ஆராய்ச்சி பார்க்கணும். சில விசுவாசிகளோடு நம்ம பேசாம இருக்கிறோம்னா, ஒருவேளை அவிசுவாசியோட பேசாம இருக்கிறோம்னா, திருவிருந்து மிக முக்கியமான ஒன்று. தேவ சமூகத்தில் திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஒன்று உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன் என்கிறதான ஒரு நல்ல மனப்பான்மையோடு மாத்திரமே இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்திலே அப்பத்திற்கு உபமையாய் காணப்படுகிறது இயேசுவின் சரீரமாய் இருக்கிறது, திராட்சரசத்திற்கு ஒப்புமையா இருக்கிறது இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறது. ஆகையால் பரிசுத்தம் உள்ள இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்புமையா இருக்கிற அப்பத்தையும், பரிசுத்தம் உள்ள இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்புமையா இருக்கிற திராட்சரசத்தையும் புசித்து பருகுவதற்கு முன்பாய் நம்மை ஒன்று உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சில வேளையிலே நஷ்டத்தை பொறுக்காதபடிக்கு, அநியாயத்தை சகிக்காதபடிக்கு, ஒருவேளை பிரச்சனைக்கு நாமும் பிரச்சனை பண்ணிட்டு, சண்டைக்கு நம்மவும் சண்டை போட்டுக்கிட்டு பந்தியில பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது என்று வேதம் கட்டளையிடுகிறது. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. இன்னும் ஒரு கொரிந்தியர்ல சொல்லும்போது சொல்லுவாரு, எடுக்க வேண்டாம், பிரைஸ் தி லார்ட், திருவிருந்தில பங்கெடுக்கும் போது அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. அப்போ ஒப்புரவாகி நம்மை நாமே தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாகி நம்ம மனசாட்சி சொல்லணும், நம்முடைய மனசாட்சி சொல்லணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் இந்த தப்பு பண்ண இந்த காரியத்துக்கு ஒப்புரவாயிட்டேன், இந்த காரியத்தில் தேவனுக்கு முன்பாய் ஒப்புரவாயிட்டேன். பாருங்க, அழகா இயேசு கற்றுக் கொடுப்பார். நீ பலிபீடத்தின் மேல், அதாவது நீ தேவ சமூகத்திலே காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரனத்திலே ஒரு குறைவு உண்டு என்று கண்டால், காணிக்கைய பலிபீடத்தின் மேல வச்சுக்கிட்டு உன் சகோதரன் போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து நீ பலிபீடத்துல உன் காணிக்கை எடுத்து செலுத்துன்னு சொல்றாரு. ஏன்னா காணிக்கைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னா பரிசுத்த பந்தி எவ்வளவு விசேஷமானது,
எவ்வளவு பரிசுத்தமானது பாருங்க. தேவ பிள்ளைகள் அவைகளில் மிக கவனமாக இருக்கணும். அப்போ யாவரிடமும் சமாதானமாக இருக்கும்படியாய் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொண்டு நம்ம ஆயத்தமாகணும். மறுபடியும் அந்த 1 கொரிந்தியர் வாசிங்க, மறுபடியும் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஆராய்ஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. யார்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு, யார்கிட்டையாவது பேசாம, யார்கிட்டையாவது சிலவங்க சொல்லுவாங்க செத்தா கூட இவன்கிட்ட பேச மாட்டேன். சில சொல்லுவாங்க செத்தா கூட இவங்க வீட்டு நடையில் என்ன பண்ண மாட்டேன். யாரும் செத்தா போகவே முடியாது பாருங்க. செத்தா போய் அடக்கம் தான் பண்ணுவாங்க பாருங்க. செத்தா கூட செய்ய மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. இப்படிப்பட்டதான எண்ணம், சிந்தை ஒரு தேவ பிள்ளைக்கு அழகா அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நாம் மரிப்பதற்கு முன்பாய் அல்லது நம்முடைய வாழ்க்கையில முடிவு உண்டாவதற்கு முன்பாய் நம்மை நாமே ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தமாகி இருக்கிறேனா, இல்ல நித்திய நரகத்திற்கு நேராய் என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? சிந்திக்கணும். நித்திய நரகத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு சில நஷ்டத்தை பொறுக்க முடியாம, சில அநியாயத்தை சகிக்க முடியாம, சிலருக்கு விரோதமாய் நாம் பேசிக்கொண்டு மறுபடி பேசிக்கொண்டு இருப்போமே என்றால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமே என்றால் நம்மை தேவனுக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு கை இடரல் உண்டாக்கினால் உன் கையை தரித்து எறிந்து போன்னு சொல்றாரு. கால் இடல் உண்டாக்குனா காலை தரித்து எறிந்து போடுன்னு சொல்றாரு. கண்ணு இடல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடு. ஏன்னா அதனால கையை காலை கண்ணை வெட்டுங்கன்னு சொல்லல. அதாவது அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய், ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய், சாட்சியாய், கர்த்தருக்கு பயந்து வாழும் போது அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க ஒரு லிஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு. வாசிங்க. The book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். அவங்க அதுல 8வது வசனத்தை வாசிங்க. நரகத்துக்கு போறவங்க யாரெல்லாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. The book of Revelation chapter 21 verse 8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். யாரு அவிசுவாசி? நிறைய பேர் விசுவாசின்னு சொல்லுவோம், அடுத்த போர்ஷன்ல இருக்கு விசுவாசின்னு சொல்லுவோம், ஆனா விசுவாசமே இருக்காது. அப்படின்னா விசுவாசிங்கிற பேர் நமக்கு இருக்கு, ஆனா என்ன இருக்காது, விசுவாசமே இருக்காது. அவிசுவாசிகளும் வாசிங்க. அருவருப்பானவங்க. அருவருப்பானவங்க என்னது தெரியல? அருவருப்பான காரியங்களை செய்யறவங்க அருவருப்பானவர்கள். கொலைபாதகர். கொலைபாதகர்னு சொன்னா நம்ம நிறைய பேர் செய்யற தவறு உண்டு. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொலைன்னு சொன்னா கத்தி எடுத்து குத்தி கொல்றதா அப்படின்னு நினைப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அது ஒரு சைடில் இருந்தாலும் அபார்ஷன் பண்றது கொலை செய்வதுக்கு சமம். கிறிஸ்தவம் ஒரு காலம் அபார்ஷனை அனுமதிக்கவே இல்லை. வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அதாவது கற்பனைகளில் 10 கட்டளைகள் அழகா சொல்லுவார். கொலை செய்யாதிருப்பாயாக. ஒரு உயிர், அதாவது தேவன் ஒரு குழந்தையை வயிற்றில் கொடுத்துட்டாரு. அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி தேவ சமூகத்தில் சந்தோஷமாக காணப்படும் போது அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற குழந்தையை அபார்ஷன் பண்ணக்கூடாது. பாருங்க, சிலர் என்ன பண்றாங்க, பாஸ்டர் இதெல்லாம் வளர்த்த முடியாது பாஸ்டர், அதனால எப்படியும் அன்எக்ஸ்பெக்டடா எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நோ நோ நோ, ஒரு காலம் இருக்கு. வாசிங்க. கொலை பாதகரும், வாசிங்க. விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும். சூனியம் என்ன தெரியல, மற்றவங்களுக்கு சூனியம் வைக்கிறவங்க. அவங்க கெட்டு போனோம், இவங்க கெட்டு போனோம், இவங்க நல்லா இருக்க கூடாது, அப்படி சூனியம் வைக்கிறோம். சூனியக்காரர். வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்காரர். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு மறுபடியும் விக்கிரகத்தை தேடி போகவே கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர். பொய்யர். பாருங்க, பொய்யர் அனைவரும். சிலவங்க பாத்தீங்கன்னா சும்மா தமாசுக்கு ஒரு பொய் சொன்னா பாஸ்டர் சொல்லுவாங்க, சும்மா அதில் தப்பிச்சு வர்றதுக்கு ஒரு பொய் சொன்னேன். வசனம் சொல்லுது பாருங்க. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது. தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட செயல்களிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்குமே என்று சொன்னால்
சில தவறுகள், சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்குமே என்றால் தேவ சமூகத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த பந்தியிலே பங்கெடுப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒரு விசை உருவாக்குங்க, உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நான் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் என்னை இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுப்பதற்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நித்திய ஜீவனாகிய பரலோகம் மிகவும் ஆசீர்வாதமான ஸ்தலம். அங்கே நாம் கற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தை குறித்து வர்ணிக்கவே முடியாது. அங்கே அழுகை இல்லை, அங்கே பற்கடிப்பு இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே அலறுதல் இல்லை. அங்கே தேவனே நித்திய வெளிச்சமாயிருப்பார். அங்கே சமாதானம் உண்டு, அங்கே ஒரு மிகுந்த விடுதலை உண்டு. அந்த இடத்திலே பிரைஸ்துல பரலோகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே சுருக்கமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, உண்மையாகவே அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். அங்கே சொல்லும் போது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த பரம வாசஸ்தலத்தை கண்டு சந்தோஷித்து கர்த்தரோடு கூட கோடான கோடி வருஷங்கள் பரலோகத்திலே தேவனோடு இருக்க நம்ம இந்த உலகத்திலே வாழும் போது அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவானா, போராடிக்கிட்டே இருப்பான். யாரு? பிசாசு. அவன் போராடிக்கிட்டே இருப்பான். அங்க நம்மளை விட்டுறக்கூடாது, பரலோகத்துக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஏதாவது சூழ்நிலையில் அவன் போராடிக்கிட்டே இருப்பான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இவைகள் பிரைஸ் தி லார்ட் தேவனால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பிசாசு தந்திரமா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பாருங்க, அந்த ஏவாள்கிட்ட இந்த மூணையும் தான் கொண்டு போனான். மூணையும் கொண்டு போனான். சாரி, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. பாருங்க, புசிப்புக்கு நல்லதுன்னு சொன்னா மாமிசத்தின் இச்சை. பாருங்க, தொடர்ந்து அது பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பம்னு சொன்னா அது கண்களின் இச்சை. புத்தியை தெளிவாக்குவதற்கான இச்சிக்கத்தக்க விருட்சம் சொன்னா பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை பிசாசானவன் ஏவாளுக்குள்ளே கொடுத்தான். அவள் அந்த கனியை பறித்து தான் புசித்து தன் கணவனுக்கு கொடுத்து பாவத்திற்குள்ளாய் மாற்றப்பட்டார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். அவருடைய வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குள்ளே போகப்பட்டது. அல்லேலூயா. மூன்று காரியத்தை தான் இயேசுவுக்குள்ளே கொண்டு வந்தான். பாருங்க, நீ தேவனுடைய குமாரனையானால் கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்று இயேசுவிடத்தில் சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மாமிசத்தின் இச்சையை கொண்டு வரும்போது இயேசு பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்னும் அடுத்துள்ள காரியங்களை பார்க்கும்போது இருக்கு. நான் எதுக்கு சொல்லி வரேன்னா, பிசாசு தந்திரமா நம்மளை ஆண்டவரை விட்டு தூரமா கொண்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை, ஏதாவது ஒரு குழப்பத்தை குடும்பத்திலேயோ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையோ இல்ல வேலை செய்கிற இடத்துலையோ நாம் ஒரு ஆவிக்குரிய தன்மையில விடாதபடிக்கு ஏதாவது கெட்ட வார்த்தையை பேச வச்சு கெட்ட சிந்தனைகளை செய்ய வைத்து நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை கெடுக்க பிசாசு பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என கொஞ்ச காலம்தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. இயேசு சொல்லும் போது அழகா சொன்னாரு, கடைசி காலத்திலே யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், புவி அதிர்ச்சிகள் இவைகள் எல்லாம் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை காணப்பட்டு கொண்டிருக்கும் போது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னா உன்னை புரிஞ்சுக்கணும், இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட செல்ல வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நாம் அவரோடு கூட தொடர்ந்து நாம் வாழ வேண்டுமே என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகத்துக்கு நேராய் வாங்க. யூதாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், நித்திய ஜீவனுக்கு நேராய் எப்படி ஆயத்தமாவது என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன்.
நித்திய ஜீவனுக்கு நேராக எப்படி நாம் ஆயத்தமாவது? யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. முதல் வார்த்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் ஆயத்தமாகணும்னு சொன்னா, ஆயத்தமாகிறவங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம உறுதியா இருக்கணும். விசுவாசத்தில் ஒரு காலம் விசுவாசத்தை விட்டு கீழே விழுந்துடக்கூடாது. எங்க வீட்டில் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அசோகா மரம் உண்டு. ஒரு அசோகா மரம். அசோகா மரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மேலே வளர்ந்து போயிடும். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் காற்று மழை எல்லாம் அதிகமாய் காணப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காற்று வரும்போது இந்த அசோகா மரத்தில் காற்று அடித்தா அது நேரம் என்ன பண்ணுவோம்னா, அந்த மேலே உள்ள கொம்பு கீழே தொடுற அளவுக்கு வளையும், ஆனால் ஒடியாது. பாருங்க, திரும்ப இங்கே வளையும், ஒடியாது. அதனுடைய தானே அதோட மூடுன்னு சொன்னால் அதனுடைய வேறு அவ்வளவு ஆழமா போய் அந்த அசோகா மரம் தெளிவா நிற்கிறதுனால எத்தனைதான் காற்று வந்தாலும் சரி அதை ஒடிக்க முடியல, மேற்கொள்ள முடியல. தேவ பிள்ளைகள் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்திலே விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை அசைச்சு பார்க்கிறதுக்கு, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறதற்கு பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை கொண்டு வருவான். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு பலவிதமான தந்திரங்களை கொண்டு வருவான். எந்த வழியில நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க தந்திரங்களை கொண்டு வருவான்னு சொல்லி நம்மால சொல்ல முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு ஒரு காலும் வழி விலகி போய்விடவே கூடாது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சம்பளம் கொடுப்பேன். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ற அழகான ட்ரிக்கு அப்படின்னா உங்களுக்கு டபுள் சம்பளம் கிடைக்கும். தேவ பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு சுகத்தை கொடுத்து, நம்மை ஆரோக்கியப்படுத்தி தேவன் கிருபையாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே நாம் பிரைஸ் தி லார்ட் டபுள் சம்பளம் இல்லை, ட்ரிபிள் சம்பளம் இல்ல, 10 மடங்கு சம்பளம் தந்தாலும் என் கர்த்தரை ஆராதிப்பதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறார்களோ அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விசுவாசத்திலே உறுதியா இருந்தார்கள். ராஜாவாகிய நீர் நிறுத்தின பொற்சிலையை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. விசுவாசத்தில் உறுதி. பாருங்க, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிலே மேலறையிலே பலகணிகள் திறந்திருக்க தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபம் செய்தால், விசுவாசத்திலே உறுதியாயிருந்தால் கர்த்தரே இறங்கி வந்து அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ விசுவாசத்தை கெடுக்கிறது 2 காரியம். ஒன்று, சில பாரங்களை நமக்கு கொடுப்பான். அப்படின்னா குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம்,
கணவனை குறித்த ஒரு பாரம், மனைவியை குறித்த ஒரு பாரம், இன்னும் சூழ்நிலைகளை குறித்த ஒரு பாரம், பைனான்சியலை குறித்த ஒரு பாரம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு பாரம். இப்படிப்பட்ட பாரங்களை அவன் நமக்குள்ள கொடுப்பான். பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், பாரங்களையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். பாவம்னு சொல்லி வரும்போது பாருங்க, அதாவது நம்ம பார்த்தோம், முதல்ல பார்த்தோம், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், சூனியக்காரங்க, விக்கிரக ஆராதனைக்காரங்க, இந்த மாமிசத்தின் கிரியைகள் நம்மை சுற்றி நெருங்கி நின்று இருக்கும். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு வாசிங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவன் விசுவாசத்தை துவங்க வைத்தவரும் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்க வைக்கிறவரும் அவர்தான். பாருங்க, விசுவாசத்தை துவங்க வைத்தவர் நம்முடைய விசுவாசத்தை முடிக்க வைக்கவும் போதுமானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்ணேன், காத்து கொண்டேன். அவருக்கு போராட்டம் வந்துச்சுன்னா, ஆமா போராட்டம் வந்துச்சு. அடியாள் வச்சு அடிக்க பார்த்தாங்க, கல் எறிஞ்சு என்ன பண்ணாங்க, செத்து போனான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க, பாம்பு கடிச்சிச்சு, போராட்டம் வந்து வரலையா? பாருங்க, பாம்பு கடிச்சிச்சு. அந்த மெலித்தா தீவில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க, பழி இவனை விடலையா, அதனால இங்க வந்து இந்த பாம்பு இவனை கடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு ஏளனமா பேசினாங்க. ஆனா இப்படி போராட்டங்கள் எல்லாம் வந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேலே விசுவாசத்திலே பவுல் உறுதியாய் காணப்பட்டார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட்ட பவுலோடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில போராட்டங்கள் வரும்போது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறோமா, விசுவாசத்தை விட்டு தூரமாய் போகிறோமா? பாருங்க, அழகா சொல்றாரு, ஒன்று பிரைஸ் தி லார்ட், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிங்க. The book of Hebrews chapter 11 verse 24 and 25 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இப்ப மோசே என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவருக்கு பிரைஸ் தி லார்ட் வாலிபன் ஆகிறாரு. இப்ப வாலிபன் ஆகும்போது விசுவாசம் குறையல. சில பிள்ளைங்க சின்ன பசங்களா இருக்கும்போது நல்ல வசனம் சொல்லுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்கு ஓடி ஓடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், முதல் ஆளா ரெடி ஆயிடுவாங்க. ஆனா வளர 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 நீங்க போங்கம்மா நான் வந்துடுறேன், நீங்க போங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மொபைலை நோண்டிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு, அதனால இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்கார்ந்துக்கலான்னு சொல்லி நிறைய பேர் சிந்திப்பாங்க. பார்த்துக்குங்க, மோசே வளர்ந்து பெரியவனாகும் போது பிரைஸ் தி லார்ட் பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து இன்னும் அநித்தியமான பாவ சந்தோஷம். பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷம் சொன்னா இந்த பாவ சந்தோஷம் என்னை நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது என்பதை மோசே புரிந்து கொண்டார். அந்த உணர்வு மோசேக்கு வந்தது. இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்காய் மோசே தன் வாலிப நாட்களிலே அவர் உண்மையாய் காணப்பட்டார். மோசேயை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ வளர வளர வாலிபர்களுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளைகளிலிருந்து வளர 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 என்ன பண்ணணும்னு சொன்னா ஆவிக்குரிய தன்மை இன்னும் வளரணும். அப்படின்னு பரிசுத்த வாழ்க்கை இன்னும் வளரணும், ஆண்டவரை குறித்த அறிவு இன்னும் வளரணும், ஜெபம் இன்னும் வளரணும், பரிசுத்த வாழ்வு இன்னும் வளரணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் வளரணும், குறையவே கூடாது. பாருங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு மாறிடக்கூடாது. பாருங்க, பிசாசு விசுவாசத்தை விட்டு மாறும்படியாய் வழி விலகும்படியாய் சில நேரங்களிலே சில தந்திரமான யுக்திகளை கொடுக்கும் போது, அருமையான வாலிபனே, பரிசுத்த ஆவியானவர் உனக்காக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படியாய் அல்ல, நீ நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தமாகும்படியாகவே மோசேயை நமக்கு முன்பாய் ஒரு திருஷ்டாந்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை விட தேவனுடைய பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லி மோசே சாட்சியாய் வாழ்ந்தால் அந்த மோசேயை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப முதல் காரியம் பாருங்க, நித்திய ஜீவனுக்கு நேராய் போகணும்னு சொன்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதியாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை விசுவாசத்தில் குறைஞ்சிருப்போம்னா, விசுவாசத்தை கொஞ்சம் மாறி இருப்போம்னா, விசுவாசத்தை விட்டு வழி விலகி இருப்போம்னா, இன்னைக்கு நம்மை ஒன்று ஆயத்தப்படுத்தணும், விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இரண்டாவதாக பார்க்கும்போது அதே 20ஆம் வசனம் வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இரண்டாவது என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஆனா என்ன இல்ல, பரிசுத்த ஆவி நிறைவோடு நம்ம ஜெபிக்கல. சபை பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்படியாக தான் நம்ம சபைக்கு வரோம். அப்படிதானே? அதை மறந்துட கூடாது. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்படியாக தேவாலயத்தில் வர்றோம். இங்க கை தட்டினா பிரச்சனை இல்லை, சத்தம் போட்டு பாடினா பிரச்சனை இல்லை, சத்தம் போட்டு அந்நிய பாஷையில பேசினா பிரச்சனை இல்லை. பாருங்க, ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் ஆயத்தமாகிற தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியிலே நாம் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியிலே அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ பரிசுத்த ஆவியோட அந்த ஃபீலோட சந்தோஷமாய் களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடும்போது, உற்சாகமாய் பாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகா நம்முடைய பிள்ளைங்களை நல்ல அழகா வொர்ஷிப் பண்றாங்க, ரொம்ப அழகா பாடுறாங்க, நல்ல டேலண்டா இந்த காரியங்களை செய்யறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நான் எதுக்காக சொல்றேன்னா, பிரைஸ் தி லார்ட், பாடுறவங்க அழகா பாடுறாங்க என்பது ஒரு சைடுல இருந்தாலும் சரி, அதற்கு மேலாக நாம் எப்படி கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம். ஆராதனைன்னு சொல்லி வரும்போது, நான் போன ஈவினிங் பைபிள் காலேஜில் கூட ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தேன், நம்ம சபையிலையும் சொல்லி இருக்கிறேன். ஆராதனைன்னு சொன்னா காலையில 7 மணிக்கு நமக்கு ஆராதனைன்னு சொன்னா கரெக்டா 7 மணிக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை ஆரம்பிச்சிருவோம். நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் 6:45 6:50 எங்க வந்துடுவேன், சேர்ச்சுக்கு வந்துடுவேன். கரெக்டா 7 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆராதனையிலே எப்போது வேண்டுமானாலும் பேசலாம். உங்களுக்காக கர்த்தர் ஆராதனையிலே எந்த நிமிஷத்தில் வேணாலும் பேசலாம். ஒருவேளை ஆரம்ப ஜெபத்திலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கலாம். தொடர்ந்து பாடல் வேளையில பாட ஆரம்பிக்கும் போது நம்ம பிள்ளைங்க சொல்ற வார்த்தைகள் பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையான வார்த்தையை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கிடைக்கும். தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட், தொடர்ந்துள்ளதான சங்கீத பகுதியிலே உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கிடைக்கும். சிறு பிள்ளைகளுடைய பகுதியிலே சிறு பிள்ளைகளுடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்.
சாட்சி பகுதியிலே ஜீவனுள்ள சாட்சியின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்னும் அறிவிப்பின் மூலமாய் பேசுவார், செய்தியின் மூலமாய் பேசுவார், கடைசி ஜெபத்தின் மூலமாய் பேசுவார், ஆசீர்வாதத்தின் மூலமாய் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் எப்போது பேசுவார்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். நமக்கிட்ட கர்த்தர் ஒருவேளை ஆரம்ப ஜெபத்திலே பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி வச்சிருப்பார். இந்த சகோதரர் வருவாரு, இந்த சகோதரர்கிட்ட நான் ஆரம்ப ஜெபத்திலே பேசணும். சோர் ஜான் வருவாரு, சோர் இசைக்கு ராஜா வருவாரு, ஆரம்ப ஜெபத்திலேயே நான் அவங்க கூட பேசணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டு இருப்பாரு. எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒருவேளை இவங்க பரவாயில்ல, இவங்க கரெக்டாக வரவங்க, அதனால சொல்லலாம். இன்னும் பாருங்க, ஒருவேளை லேட்டா, ஒருவேளை சரி ஒரு 7:45 8 மணிக்கு போவோம், சரி 8:15 8:30 தான் பாஸ்டர் பிரசங்கத்தை ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் போனா போதும்னு சொல்லி ஒருவேளை லேட்டா வந்தா என்ன நடக்கும்னா, ஆண்டவர் ஆரம்ப ஜெபத்திலேயே இவர்களுக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் பேசியாச்சு. இப்போ பிரசங்கத்தில் வரும்போது கர்த்தர் வேறு யார் யாருக்கெல்லாமா பேசிட்டு இருப்பார். இப்போ இன்னைக்கு ஒருவேளை யார்கிட்ட பேச மாட்டாரு, இந்த சகோதரத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பேசியாச்சு. அதனால கர்த்தர் எப்போது வேண்டுமானாலும் பேசுவார். அந்த ஆலயத்திற்கு நாம் யார் முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்தில் ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஆவிக்குள்ளே ஜெபம் செய்வோமே என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே தொடர்ந்து இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். இந்த நாட்களிலே இந்த ஆவிக்குள்ள ஆவி அவித்து போடுகிற அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு கை தட்டி ஜெபம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் கையை உயர்த்தி தேவனை ஆராதித்து பாடுவதற்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சில நேரத்தில் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லும் போது வயசானவங்க பரவாயில்லை, சில வாலிப பசங்களுக்கு கூட முழங்கால் படி போட முடியல, அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவ சமூகத்திலே ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற அந்த பக்குவம், அந்த தெய்வ பயம் நமக்குள்ள இருக்குமே என்றால் கர்த்தர் நம்மை இன்னும் உருவாக்கி நடத்துகிறவராயிருப்பார். அல்லேலூயா. எதற்காக ஜெபிக்கணும்? வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5:44. சீக்கிரம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யார சிநேகிங்கன்னு சொல்றாரு? பரலோகத்துக்கு போகணும்னா யாரை சிநேகிக்கணும்? சத்துருவை சிநேகிக்கணும். சத்துருவை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை யாராவது சபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, நீ நாசமா என்ன சொல்லுவான்? சிலவங்க பார்த்தீங்கன்னா சிலவங்க சபிக்க நீ நல்லா இருப்ப பாண்டுவாங்க. அது சாபமாக சொல்லுது. நீ நல்லா இருப்ப அப்படின்வாங்க. சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க? நீங்க ஆசீர்வதிங்க. நம்ம எத்தனை பேர் படிச்சுக்கிறோம்? கையை தூக்குங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே பாஸ்டர் வேணாம் பாஸ்டர், நாங்கள் இனி உருவாகி வந்து சொல்கிறோம் பாஸ்டர். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? சிலவங்க நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி இப்படி சொன்னா நீ நல்லா இருவாங்க. இவங்களை சேர்ந்து சபிக்கிறாங்க. அதான் விஷயம். இவங்களை சேர்ந்து சபிக்கிறாங்க. பாருங்க, நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னா நம்ம இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே இந்த சாபம் அவங்களுக்கும் போய் சேரவே கூடாது. கர்த்தாவே இந்த சாபம் யாருக்கும் சேரக்கூடாது. கர்த்தாவே நீங்க அவங்களை உண்மையா ஆசீர்வதிங்க. அவங்க வாயினால சொல்லணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லணும்னு சொல்லி சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியில ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நாம் மறுபடியும் நிந்திக்கும்படியாகவோ துன்பப்படுத்தும்படியாகவோ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. வசனம் என்ன கற்றுக் கொடுக்குது? இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை ஆவியிலே ஜெபிக்கும் போது இப்படிப்பட்டதான வார்த்தையை சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்க அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். ஒருவேளை நமக்கு ஏதாவது நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு வேதனையை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டுமே தவிர ஒரு காலம் எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு அழகா சொன்னார், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் என்ன பண்ணுங்க? நீங்க மறு கன்னத்தில் கொடுங்கள். அப்படியே இருக்கு இல்ல, மறு கன்னத்தை என்ன பண்ணுங்க? நீங்க தாழ்ந்து போங்கன்றாரு.
ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தப்படுத்தினால் அவனோடு என்ன பண்ணுங்க, நீங்க 2 மைல் தூரம் போங்க. எவ்வளவு பொறுத்து, எவ்வளவு தாழ்த்து, எவ்வளவு சகித்து, எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மறந்துடக்கூடாது, பரலோக ராஜ்யம் என்பது சாதாரணமான இடம் இல்லை. வசனம் சொல்றது, பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிறவர் தேவன். சோ பாவி அங்கே என்றாகவே முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே செல்ல வேண்டுமே என்றால், ஒன்று மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதியா இருக்கணும். இரண்டாவது ஆவிக்குள்ளே நாம் ஜெபம் பண்ணி, மூன்றாவது கடைசியா நாம் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன், திருவிருந்தாளர் இருக்கிறதுனால யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யூதா 1:21 வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும்னா 3 காரியம். 1 விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், 2 ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணணும், 3வது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. கர்த்தருடைய அன்பிலே நம்ம காத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா இடத்துல அன்பா இருப்போம். அழகா ஒரு வார்த்தை இருக்கும், நீ கண்ட சகோதரனிடத்திலே அன்பா இராதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பா இருப்பான். அப்படிதானே? வீட்டுக்குள்ள சகோதரன் சண்டை, வீட்டுக்கு உள்ள அப்பா அம்மா சண்டை, வீட்டுக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, வீட்டுக்கு வெளியில பக்கத்தில் உள்ளவங்க சண்டை, வேலை செய்ய போனா ஒரு சிலர்கிட்ட பேசுறது, ஒரு சிலர்கிட்ட பேசுறது இல்லை, முகத்தை தூக்கிட்டு போயிடுறது. பாருங்க வசனம், நீ கண்ட சகோதரனிடத்திலே அன்பாயிராமல் இருந்தால் காணாத தேவனிடத்திலே எப்படி நீ அன்பா இருப்பாய். பாருங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் சீக்கிரம் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமோ தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்ல? பொறாமையே இல்ல. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம்னா கோபப்படாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன பண்ணுமா? யார் என்ன சொன்னாலும் அன்பு என்ன பண்ணும்? உண்மையான அன்பு இருந்ததுன்னா சகலத்தையும் தாங்கும். அப்படின்னா சகலத்தையும். நம்ம உண்மையான அன்பு இல்லாதனால்தான் ஒரு சிலர் செய்கிற காரியத்தை நம்மளால தாங்க முடியல. சண்டை போடுறோம், தேவையில்லாம பேசுறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும். வாசிங்க. சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தை என்ன பண்ணுமா? சகிக்கும். பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். சில காரியம் நமக்கு சகிக்க முடியலன்னா கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட இதுவரைக்கும் பூரணமாய் வெளிப்படவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளையா இருக்கணும், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளா இருக்கணும். எபேசிய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம். அதை சொல்லி வாசிக்க முடிக்க விரும்புறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எபேசு சபையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு. வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமே என்றால் நம்முடைய அன்பு பூரணமாக இருக்க வேண்டும். எபேசு சபையை குறித்து கர்த்தருடைய வார்த்தை குற்றம் சாட்டுகிறது. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கண்களை மூடுவோமா? தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோம், தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம் ஆலயத்துக்கு வந்திருப்பது, சபையிலே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது, சபைக்காய் கொடுப்பது, சபையிலே சாட்சியாய் இருப்பது, ஒரே நோக்கம் நித்திய ஜீவனாகிய பரலோகத்திலே செல்ல வேண்டும். இந்த வேளையில் ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமாகிறேன் அப்பா. கேட்ட வசனத்தின்படி என்னை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிறைவாய் வெளிப்படணும்னு சொன்னா, ஒரு காதுல கேட்டு மறு காதுல விடுறவங்க அல்ல, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். இன்னும் இருமாப்பா, இன்னும் இருதய கடினமா நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் இருமாப்பா இருந்தா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருப்போமே என்றால் விசுவாசத்தில் உறுதிப்பட்டுக் கொள்ளுவோம். ஆவியிலே ஜெபம் பண்ணாதவர்களா இருப்போமே என்றால் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களா இருப்போம். மூன்றாவது, தேவனுடைய அன்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறவர்களா இருப்போம். நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய கட்டுப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனங்களுக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த வசனங்களுக்கு நான் முழுவதுமாய் கட்டுப்படுகிறேன். நான் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் இருந்து நித்திய ஜீவனுக்கு நேராய் நான் வழிநடத்தப்படுவேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்திலே தீர்மானம் எடுக்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்திற்கு கட்டுப்பட்டு நான் நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை ஆயத்தமாக்கி கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திற்கு என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாய் தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட வசனத்தின்படி நம்மை நாமே தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபத்தை தாவீது ராஜா ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஆராதனையில் தொடங்கும் முதல் இதுவரைக்கும் தேவ பிரசன்னம் ஆண்டவரே தேவ வல்லமை எங்களிடத்திலே ஆண்டவரே வெளிப்பட்டபடினாலும் நாங்கள் நன்றி எடுக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவர் உங்களுடைய தாசரை கொண்டு ஆண்டவரே சோதரிக்கும் நல்ல வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தபடினால் நன்றி. ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தமாகுங்கள் என்று ஆண்டவரே சோதரிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தமாகும்படியாக என் பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறேசப்பா. ஆண்டவரே நாங்கள் மேலானவர்களை நாடும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் வளர்ச்சி பெறும்படியாக ஆண்டவர் பெருகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே திருந்து பகுதிக்காக வருகிறோம். திருந்து பகுதி கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதிக்க வந்த உங்களுடைய பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே பாதுகாத்தபடினால் நன்றி. ஆண்டவரே இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் இந்த வாரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இனிமேல் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்தை தந்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது ரெட்டிப்பான நன்மை தந்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோமப்பா. ஆண்டவரே அதே போல தொழில் செய்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எல்லா துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில